அடுத்ததாக மறைவு என்ற செய்வினை, ஆவி, பேய் போன்ற மர்மம், வாழ்க்கையில் அடுத்து நிகழப்போக இருக்கும் திடீர் சம்பவம், திக்கு முக்காட வைக்கக்கூடிய திடீர் சந்தோஷங்கள், உடலுக்குள் ஒளிந்திருக்கும் நோய், ஒருவருடைய நிறைவேறாத ஆசை, சேர்த்து வைத்த மனக்குமுறல், மறைந்து கிடக்கக்கூடிய பரம்பரை சொத்து, மண்ணுக்குள் புதைந்திருக்கும் புதையல், அதாவது இதுவரைக்கும் பார்த்திராத மிகப்பெரிய தொகை, ஒருவருடைய ஆழமான மனோதீட சக்தி, இது போன்ற விஷயங்களை வெளிக்கொண்டு வருவது இந்த மறைவு ஸ்தானம். ஒரு ஜாதகத்தில் சுபகிரக வீடுகளில் அமர்ந்த சனி, நட்பு வீடுகளில் அமர்ந்த சனி, சுபகிரக பார்வையை பெற்ற சனி, சுபகிரக இணைவை பெற்ற சனி, இது போன்ற சனி சாதகமாக இருந்தால் சாதகமான பலன்களை வெளிக்கொணருவார். அதேபோல் பகை வீடுகளில் அமர்ந்த சனி, பாவ கிரகங்களோடு இணைந்த சனி, சுப கிரக பார்வை பெறாத சனி, இது போன்ற சனி பாதகமான இருந்தால் பாதகமான பலனை வெளிக்கொண்டு வருவார். குறிப்பாக ஜாதகமோ